السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அருளால் தொடர்ந்து இஸ்லாமிய வரலாற்றில் ஈமானை வலுப்படுத்துகின்ற சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாற்றில் உள்ள சில தகவல்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இஸ்லாமிய வரலாற்றில், இஸ்லாமிய ஆட்சியில், உம்மத்தில் இரண்டாவது ஹலீஃபாவாக வாழ்ந்து மறைந்த ஒரு மிகச்சிறந்த நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடந்த சில தகவல்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏராளமான அறிமுகங்கள் உண்டு, எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்ந்த காலத்தில் அதிகமான நன்மாராயங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படுகின்ற தொடர்ச்சியாக ஒரு 10 நபித்தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொர்க்கவாதி என்று குறிப்பிட்டார்கள். அதில் இரண்டாவது இடம் பிடித்த நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏனைய நபித்தோழர்களுக்கு பல கட்டங்களிலே தனித்துவமாக சொர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார்கள். இவங்க மட்டும்தான் சொர்க்கவாதி என்று அல்ல, பல நபித்தோழர்களுக்கு பல இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தனித்தனியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரே கட்டத்தில் 10 பேரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு நாள் அடிக்கினார்கள். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது நபராக இடம் பிடித்தார் என்ற செய்தியை நாம் வரலாறுகளில் படிக்க முடிகிறது. அதே போல் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய சிறப்புகளையும் நபி அவர்கள் சொன்னார்கள். அதை அறிந்து கொள்வதற்காக ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி, முஸ்லீமில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. வீட்டில் இருந்தால் அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிற ஒரு நேரம். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மனைவிமார்கள் இருக்கிறார்கள். மனைவிமார்களுடைய சத்தம் உயருது. அந்த செய்தியை பார்க்குறோம். நபி அவங்க கொடுக்குற பொருளாதாரம் பத்தாததுனால இந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்த்துறதுக்காக என்ன செய்கிறாங்க, நபிகளாரோடு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. வேகமான சவுண்டோட நபிகளாருடைய மனைவிமார்கள் சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கதவு தட்டப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு குரல். வெளியே இருந்து கதவை தட்டி சலாம் சொன்னோன்னு இன்னாருன்னு தெரிஞ்சிரும்ல, ரொம்ப நெருக்கமான, அதிலும் அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு மனைவி ஹப்ஸா, உமர் அவர்களுடைய மகளார், உறவினர்னா இவர் யாருன்னு தெரிஞ்சிடும் சத்தம் போடும்போது. வெளியே வந்து கதவை தட்டுறாங்க சலாம் சொல்லி. உமர் அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது வரைக்கும் சத்தமிட்டு கொண்டிருந்த அத்தனை மனைமகன் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஹிஜாபையெல்லாம் போட்டுட்டு உள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளே அனுமதி வழங்கப்படுகிறது. உள்ளே வர்றாங்க. வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சந்தோஷம், சிரித்த முகத்தோடு இருக்கிறாருன்னா நடந்த நிகழ்வு அப்படி. இது வரைக்கும் போட்டு துவைச்சி எடுத்துக்கிட்டு இருந்த அந்த மனைவிமார்கள் என்னாச்சு, உமர் என்ற ஒரு மனிதர் வந்தவொன்னு உள்ளே ஓடிட்டாங்க. அதை பார்த்தவொடனே ரசூலுல்லாஹ்க்கு நகைச்சுவையாக இருக்குது. உமர் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சிரிப்பதை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை எந்நாளும் இப்படி சிரித்த முகத்தோடு வைப்பானாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் தான் ஏன் சிரித்தேன் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் கதவை தட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும்
என்னுடைய மனைவிமார்கள் யார்? உமர் அவருடைய மகளார் உட்பட, அவங்களும் தான் அங்கே இருக்கிறாங்க, மகளார் உட்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு தேவைக்காக நபியிடத்தில் சத்தத்தை உயர்த்தி சச்சரவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ உமர் அவர்களின் சப்தம் கேட்ட உடனே, உங்கள் வாய்ஸை கேட்ட உடனே எல்லாரும் அப்படி கப்சிப்புன்னு உள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஒரு சவுண்டும் இல்லை, உங்களை பார்த்தவொன்னே பயந்துட்டாங்க அப்படின்னு உமர் அவர்களை பற்றி சொன்ன உடனே உமர் அலி சொல்கிறாங்க, சத்தமிடுறாங்க. உள்ளே அவங்க மறைந்திருக்கிற அந்த பக்கத்தில் சவுண்டு கொடுக்குறாங்க. என்னை பார்த்தா அவ்வளோ பயப்படுறீங்க? என்னை விட நீங்கள் அஞ்சுவதற்கு தகுதியானவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவரை பார்த்தெல்லாம் நீங்கள் பயப்படணும், நான் வர்றதை பார்த்து பயப்படுறீங்களே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு நன்மாராயம் சொன்னார்கள். உமரே, ஒரு பரந்த வீதி, அந்த வீதியால் நீங்கள் தனியாக செல்லும் பொழுது, ஒரு வீதியில் நீங்கள் போகிறீங்க, ஷைத்தான் முன்னோக்கி உங்கள்கிட்ட குறுக்கிட்டு வர்றான் என்றால் நீங்கள் வர்றதை பார்த்து அவன் பாதையை மாற்றிக்கொண்டு இன்னொரு திசைக்கு சென்று விடுகிறான், உங்களை நேரடியாக அவனால் அணுக முடியலை, அவ்வளவு ஷைத்தான் உங்களை கண்டு அச்சப்படுகிறான் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஸ்பாட்டில் சொன்னாங்க. இது பல விஷயங்கள் இருக்கிறது. அங்கே சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னது? நபி அவங்க மனைவிமார்கள் சத்தமிடுகிறார்கள் என்பதற்காக வாய்ஸை உயர்த்தி இவங்க சண்டை பிடிக்கலை. அவங்க பல கட்டத்தில் மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள், கோபப்படக்கூடாது இல்லையா, கோபத்தை குறைச்சிக்கிறணும், கோபப்படக்கூடாது, அது ஷைத்தானுடைய குணம் என்று பல கட்டத்தில் உபதேசம் செய்திருக்கிறார்கள். இங்கே நபியின் மீது கோபப்பட்டு நின்றவர்கள் நபியுடைய மனைவிமார்கள். ஒரு பொருளாதார சூழல்னால நபியுடைய மனைவிமார்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள். அப்போ அந்த கோபம் உமர் அவர்கள் வந்த உடனே என்னாச்சு? ஒடிஞ்சு போச்சு, அமைதியாயிருச்சு, எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இதை ஒப்பிட்டு சொல்கிறாங்க, கோபம் என்பது ஷைத்தானால தானே வருது, நீங்கள் வந்தீங்க ஷைத்தான் ஓடிட்டான். நீங்கள் ஒரு தெருவில் போனீங்கன்னா உங்களை கண்டு ஷைத்தான் என்ன செய்வான்? வேற ரூட்டை தேர்வு செஞ்சிருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். அவ்வளவு ரோசமான மார்க்க பிடிப்பு மிக்க ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு. இந்த மாதிரி நாமளும் இருக்க ஆசைப்படணும். சில மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம், நல்ல அஹ்லாக்கோடு இருப்பாங்க. இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தீமை செய்யக்கூடிய மக்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சிலர் சிகரெட் பிடிக்கிறாங்க. ஓப்பனாக சிகரெட் பிடிக்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. யார் வந்தாலும் எந்த கவலையும் இல்லை, யார் போனாலும் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. சிலர் அந்த பாவத்தை மறைத்து செய்கின்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. அதையும் தவிர்க்கணும், அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கணும். மறைத்து செய்வாங்க. அந்த இடத்துக்கு நல்ல அஹ்லாக்கோடு, நல்ல இறை நினைவோடு, இறை வழிபாட்டோடு தொடர்புள்ள ஒரு மனிதர், இவங்க பார்த்துருப்பாங்க, இவர் ஒரு நல்ல மனிதர், இவர்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள் கிடையாது, பேசுனா உண்மை பேசுகிறாரு, நல்ல நளினமாக நடக்கிறாரு, இப்படி அறிஞ்சிருப்பாங்கல்ல. அந்த மனிதர் ஒருவேளை இவர் ஒரு கடை தெருவில் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது கிராஸ் ஆகணும்னா டக்குன்னு மறைச்சிடுவார். ஏன் மறைக்கிறாரு? அவருக்கு அல்லாஹ் கொடுக்குற கண்ணியம். இவர் போய் அதை தடுக்கலை. இவர் போகும்போது இவர் எதையும் சொல்லலை, தடுக்கலை. ஆனால் அவர் போகும்போது என்ன செய்கிறாரு? எல்லாரும் போகும்போது சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவர் ஒரு தனித்துவமிக்க மனிதர், அஹ்லாக்கான மனிதர் கடந்து செல்லும் பொழுது அந்த தீமையை மறைக்கிறார். இவர் பார்க்கக்கூடாது. இங்கே தான் உமர் அவர்களை போன்று சிலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த பண்பை தரணும் இன்ஷா அல்லாஹ். அது நாம் சிறந்த குணங்களை உருவாக்கி கொள்கின்ற பொழுது, நாம் நல்ல மனிதர்களாக வாழுகின்ற பொழுது நம் மத்தியில் சிலர் தீமை செய்ய பயப்படுவாங்க. இவங்க முன்னாடி செய்யக்கூடாது, தீமை செய்கிற தப்பு, அல்லாஹ் பயப்படணும். ஆனால் ஷைத்தானை சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், உமரை பார்த்தவுடன் ஷைத்தான் இன்னொரு ரூட்டை தேர்வு செய்கிறான். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சிறந்த குணத்திற்கு தகுதியானவர்களாக நாமும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். உமர் அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்ற நன்மாராயத்தை அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களும், அபூபக்கர் சித்திக் அவர்களும், உஸ்மான் அவர்களும், அல்லாஹ்வுடைய தூதரும், இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னா உஹது மலைக்கு மேலே ஒரு வேலையாக நடந்து செல்கிறாங்க. உஹது மலைக்கு மேலே ஏறுறாங்க. அந்த உஹது மலை கொஞ்சம் குலுங்குது. புகாரில் இந்த செய்தி வருது, அசைய ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையை லேசாக மிதிக்கிறாங்க. மிதித்து உஸ்புத் யா உஹத், உஹதே அமைதியாக இரு, இன்னமா இந்த மலையின் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், ஒரு நபி இருக்கிறார். ரசூல் அடையாளப்படுத்துகிறாங்க. இந்த மலை உஹது மலைக்கு மேலே ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், அதனால் அமைதியாக இரு, அசையாத என்று அல்லாஹ் கொடுத்த ஒரு வஹி செய்தியை, முன் அறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையில் சொன்னார்கள். இது மலை ஏன் அசைஞ்சது? இது அல்லாஹ் அறிந்தவன். நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இறைவனின் வஹி செய்தியை
உள்வாங்கும் பொழுது உலகத்தில் உள்ள ஏனைய படைப்புகள் அச்சப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனா அல்லாஹ்வுடைய கட்டளை அது. நாம தான் அதை அசால்ட்டாக எடுப்போம், சர்வசாதாரணமாக எடுப்போம். ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அப்படி அல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் அப்படி அல்ல. அல்லாஹ்வின் தூதர் மீது அந்த வஹி இறங்குது, அல்லாஹ்வுடைய தூதர் உஹது மலை மேலே இருக்கிறாங்க, உஹது மலை அசையுது. இப்போ இதனால கூட என்ன செஞ்சிருக்கலாம், அந்த மலை அசைந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் அதை தட்டிட்டு இவங்களுக்கு நன்மாராயம் சொல்வதற்காக ஒரு உவமையாக பேசினார்கள். ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார். சித்திக்னா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். யார் அந்த 2 ஷஹீத்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப சித்திக் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பிரிச்சுட்டாங்க. அவர் இயற்கையாக இறைவன் கொடுக்கின்ற மரணத்தை அடைந்து கொள்வார், முன்னறிப்பா ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. ஷஹீதுகள் 2 பேர் இருக்கிறாங்கன்னு இவங்க 2 பேரையும் சொன்னாங்களே தனிப்படுத்தி, 2 பேரும் கொலை செய்யப்படுவார்கள், இஸ்லாத்திற்காக கொல்லப்படுவார்கள் என்ற முன்னறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காலகட்டத்தில் செய்தார்கள். இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். அவங்க வரலாறுல நிறைய சொல்ல முடியாது, கடைசி நேரத்துக்கு வந்துடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மரண நேரம், இந்த முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இது சொன்னதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேணுதலான வாழ்க்கை, அவ்வளவு சிறந்த வாழ்க்கை. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, ஒரு ஹலீஃபா நேர்மையாக நடக்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிக முன்னுதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள். அவங்க வாழ்ந்த அந்த பிரதேசத்தில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்காத மக்களும் இருந்தார்கள். எல்லோரிடமும் அழகாக இணக்கமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதியாக ஆட்சி செய்தார்கள் என்ற வரலாற்றை படிக்க முடிகிறது. மாற்று மதத்தவங்களை கூட அவருடைய அந்த வரலாற்று சுவடுகள் வென்றெடுத்தது என்று பார்க்க முடிகிறது. பண்புள்ள சகோதரிகளே, இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அல்லாஹ்வின் தூதருடைய முன் அறிவிப்பை கேட்டதிலிருந்து தன் வாழ்க்கை இன்னும் பண்படுத்தி கொண்டார்கள், மரணத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள். நமக்கு இப்படியான சில கட்டங்கள் வரும். ரசூலுல்லாஹ் சொல்லலை, உலகத்தில் சில இடத்த நம்ம அந்த மாதிரி அடைவோம். நீங்கள் மூத்தா போறீங்க, உங்களுக்கு நாள் நெருங்கிருச்சு அப்படின்னு ஒரு கட்டம் வந்தால் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய மனோநிலைகள் எப்படி இருக்குது, அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த இணக்கம் எப்படி இருக்கிறது, அந்த தொடர்புகள் எப்படி இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட நம்ம சிந்தனை என்ன சொல்லும், உலகம் என்றே யோசிக்கிறோம். அதிகமாக உலகத்தை தேடுவதற்காக இன்னும் ஆளணுமே, இன்னும் எவ்வளவோ நான் சேர்க்க வேண்டி இருக்குதே, இன்னும் எவ்வளவோ நான் உலகத்தில் காண வேண்டி இருக்குதே, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கிறேன், அதுக்கெல்லாம் அல்லாட்ட இன்னும் மன்னிப்பு தேடணுமே, ஒண்ணுமே வணக்கங்கள் செய்யலை, இனிமே தானே வணக்கம் புரியணும் என்றெல்லாம் அந்த நேரத்தில் சிந்திக்கின்ற பல மனிதர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நபித்தோழர்களை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் கொல்லப்படுவார் என்று சொன்னார்கள். எப்பன்னு சொல்லலை, எப்போ கொல்லப்படுவார்னு சொல்லலை. அதை உமர் அவங்க உள்வாங்கிட்டாங்க. அது அல்லாஹ்வின் தூதருடைய வாக்குறுதி. நாளையாக இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம், அடுத்த வருடமாக இருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். தயாராக இருக்கணும்ல. காலம் கடந்து செல்ல நாம இந்த நிலையில் இருந்தோம்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். உமர் அவர்கள் எந்நேரமும் தயாராக இருந்தார்கள் என்பதை அவருடைய மரணத்தின் அந்த நேரம் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்பவும் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருந்தார்கள் என்பதை அவருடைய மரண நேரம் நிகழ்வும் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புள்ள சகோதரிகளை, அவங்க எந்நேரம் மரணத்திற்கு தயாராக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க மௌத்தாகிற அந்த நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வர்றாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவங்களுடைய அழகான குணம் என்னென்னா, பள்ளிவாசலுக்குள்ளே வரும்பொழுது இஸ்தவு என்று சத்தம் போட்டுகிட்டே வருவாங்கன்னு அந்த செய்தியில் வருது. இப்போ நான் என்ன, வரிசைகளை சீர்படுத்துங்க, நேராக நில்லுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வாசகம். இஸ்தவு, வரிசையை நேர்படுத்துங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூடுதல் பேணுதல் எடுத்த ஒரு இடம். வந்து என்ன செய்வாங்களா, மக்கள் சரியாக நிற்கிறார்களா, வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த மாதிரி நிற்கிறாங்களா என்று பார்த்து விட்டு தான் அவங்க தக்பீரை சொல்லுவாங்களாம். இது நிறைய இமாமத் செய்யக்கூடிய மக்களும் சரி, இன்றைக்கு தொழக்கூடிய மக்களும் சரி, பின்பற்றக்கூடிய மக்களும் இதை பற்றி எந்த கவலையும் நம்ம படுறதில்லை, அதை கவனிக்கிறதே இல்லை. நிறைய இமாம்களாக தொழ நிற்கிறாங்களே, தொழுகைக்கு நிற்கும் பொழுது இஸ்தவு சஃபு சுஃபுஃபக்கும், உங்களுடைய வரிசையை நேராக்கி கொள்ளுங்கள், சீர்படுத்துங்கள் பெரும்பகுதி யாருமே சொல்றதில்லை. போய் நிற்கிறாங்க, தக்பீர் கட்டிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, மக்களை சரிபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காலகட்டத்தில் சஃபுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வந்து நின்றவனே தொழுகை ஆரம்பிக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபுல நடப்பாங்களாம். அப்படி அறிவிப்புகளில் வருது, நடப்பார்கள். 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் உள்ள தோலை பார்ப்பாங்க, நேராக இருக்குதா, பின்னாடி முன்னாடி நிற்கிறாங்களா, நேராக இருக்குதான்னு பார்ப்பாங்களாம். எல்லா வரிசையும் அப்படி பார்த்ததற்கு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்தினார்கள் என்று பார்க்க முடிகிறது.
இன்னும் சஃபுகள் குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் சஃபுகளை நேராக்கி கொள்ளுங்கள், முன்பின்னா நிக்காதீங்க. அப்படி நீங்கள் நின்றால் உங்கள் உள்ளத்தில் உள்ள இணக்கத்தை அல்லாஹ் பிரிச்சிருவான். உங்க உள்ளம் பிரிஞ்சு போயிடும். வரிசைதான பிரிஞ்சு நிற்கிறதுல என்ன நாம நினைக்கிறோம்? அந்த வரிசையில் சஃபு இறைவனை வணங்குவதற்கான அந்த வரிசையில் நாம் பிரிந்து நின்றால், முன்பின்னாக நின்றால் நம் உள்ளங்களில் அல்லாஹ் பிரிவினை ஏற்படுத்துவானாம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போ நாம் எப்படி வரிசையில் நிற்கிறோம்? ஒரு இமாம் அதை எப்படி சரிப்படுத்துறாரு? சரி, அவர் சரிப்படுத்தல, நமக்கான பொறுப்பு இருக்கு இல்லையா? நாம் எப்படி நிற்கிறோம்? இப்போ சமீப காலத்தில் இந்த கொரோனா என்ற நோய் வந்ததில்ல, அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் பிரித்து பிரித்து நிப்பாட்ட அது ஒரு பெரிய நோயாக போச்சு. எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நில்லுங்க, பக்கத்தில் சேராதீங்க, தும்மல் போட்டால் வியாதி வந்துடும், அது வந்துடும் பயமுறுத்தி என்றைக்கு அப்பொழுது பிரிந்து நிற்க ஆரம்பித்தார்களோ இன்னும் அது தொடர்கள். வேதனையாக இருக்கு. பள்ளிவாசல் ஆண்கள் தொழுகிற பள்ளியில் போய் பாருங்க, எந்த பள்ளிவாசல்கள் சப்புகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்ததோ அந்த பள்ளிவாசல் இன்னைக்கு ஜீரோவா போச்சு. வந்த அல்லாஹ் அக்பர், எங்கே நிற்கிறோம், யார் பக்கத்தில் நிற்கிறோம், எப்படி நிற்கணும், எப்படி நேராக நிற்கணும், எந்த கவலையும் பெரும்பாலும் 90% இல்லை சகோதரிகள். வந்து என்ன சாதாரணமாக வர்றாங்க, இமாம் தொலை வச்சுட்டு இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையனை நிப்பாட்டிடலாம், அவ்வளோ கேப் விட்டு சர்வ சாதாரணமாக அவர் முன்னாடி நிற்கிறார், பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்க, ஒரு நேரான பாதையும் இல்லை, சஃபுகளை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் மக்கள் இப்படி நிற்கும்போது சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் வானவர்கள் அணிவகுத்து நிற்பார்களே அந்த மாதிரி நிற்க வேண்டாமா என்று கேட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வருது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ரப்புக்கு முன்னாடி வானவர்கள் அணிவகுத்து நிற்பது என்றால் அது எப்படி நிற்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஃபுகளில் கடைசி வரைக்கும் அதை பூர்த்தி செய்வார்கள். ஒரு வரிசை நிற்குதுன்னா, வானவர்களுடைய வரிசை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு வரிசை நிற்குதுன்னா கடைசி வரிசை வரைக்கும் பூர்த்தி செய்து விட்டுத்தான் அடுத்த வரிசைக்கு அவங்க போவாங்க. அதே போல இடைவெளி இல்லாமல் அவர்கள் நிற்பார்கள். ரெண்டையும் சொன்னாங்க. இது ரெண்டுமே நம்ம சமுதாயத்தில் மேல வந்துருச்சு. கேப் இருக்குது, 4 பேர் ஒரு பகுதியில் நிற்கலாம், ஒரு சஃப் இருக்குல்லங்க, 4 பேர் இங்கிட்டு நிற்கலாம் அங்கிட்டு நிற்கலாம், ஆனால் பின்னாடி சஃப்ல போய் நிற்கும். இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான வரிசை அல்ல. ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க. ஒரு சஃபில் இடைவெளி இருந்தால் அதை பூர்த்தி செய்துவிட்டு தான் அடுத்த சஃபு நிறைவேற்றப்பட வேண்டும். இதுல தான் கவனம் எடுக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய இன்னும் கூடுதலாக சொன்னார்கள், உங்கள் சஃபுகளில் இடைவெளி இருந்தால் ஒரு சின்ன கருப்பு காட்டுக்குட்டியை போன்று ஷைத்தான் என்ன செய்கிறான், அந்த இடைவெளிக்கு மத்தியிலே புகுந்து விளையாடுகிறான் என்றார்கள். காலுக்கு கால் அருகாமையிலே சேர்த்து வையுங்கள், ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னாங்க. ஆனா இன்னைக்கு கொடுக்கிறோம். சல்லா கொண்டு வந்துட்டோம்ல, இது என்ன சத்தமா சல்லா போட்டு தொழுங்க அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு இருந்தாங்களா? சஹாபிய பெண்கள் இப்படித்தான் சல்லா போட்டு தான் தொழுதாங்களா? இது என்ன வழிமுறை, யார் உருவாக்குனது? சரி, தொழுகலாம், நமக்குன்னு ஒரு இடத்தை அங்கே உருவாக்கிறோம். இந்த டேபிள் அளவுக்கு இருக்குங்க சல்லா, நம்ம விரிக்கிற சல்லா இவ்வளோ இருக்கு, இதுல 3 பேர் நின்றுலாம். ஒரு ஆள் நின்றுக்கிட்டு அடுத்த சல்லாவில் அடுத்த பேர் நிற்கிறாங்க. எவ்வளோ கேப்பு! இப்போ இதுக்குள்ள ஷைத்தான் ஊடுருவி உங்களுடைய சிந்தனைகளை மாற்ற மாட்டானா? அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அந்த சஃபுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது அவசியம் அல்ல நமக்கு. அப்படி அவசியம் என்று நீங்கள் நின்றாலும் உங்க சல்லாவில் உங்க கால் பக்கத்தில் அடுத்தவருடைய கால் படுவதற்கு நீங்க இடம் கொடுக்கணும், ஒட்டி நிற்கணும். இல்லை என்றால் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்த மாட்டான், பிரிஞ்சிருவீங்க என்று ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு முன்மாதிரி மிக்க நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் தன் சமூகத்திற்கு எடுத்து கொடுத்ததனால் ஒரு ஆட்சி தளபதியாக இருக்கின்ற உமர் அவர்கள் அதை என்னைக்குமே தவற விட்டது கிடையாது. வந்து நின்றா சப்பை சரிப்படுத்திட்டு தான் தொழுகை ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய அழகான குணம். நாமளும் என்ன செய்யணும்? யாரும் சொல்றாங்க சொல்லலை, ரெண்டாவது நமக்கென்ற பொறுப்பு இருக்கிறது. நாம் சஃபுகளில் நிற்கும் பொழுது சரியாக நேராக இணைந்து நிற்கணும். அந்த பகுதியில் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ இவர் சஃபுகளை சரிப்படுத்திட்டு தொழுகைக்காக போறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை பொறுத்த வரைக்கும் சூரா யூசுப், சூரத்துன் நஹ்ல் இந்த மாதிரி அத்தியாயங்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. எதுக்குன்னு ஓதுறாங்கன்னா, முதல் ரக்காத்தில் ஓதுவாங்களாம். லேட்டாக வரக்கூடிய மக்கள் ஜமாஅத்தோட இணைந்து கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க, முதல் ரக்காத்தை அவங்க நீட்டினாங்க என்ற செய்திகளை அந்த வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இப்போ அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்கள் தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டு ஓத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு இறை நிராகரிப்பாளன் ஒருத்தர் இருக்கிறான், அபு உலுவா என்று சொல்லிட்டு ஒரு இறை நிராகரிப்பாளன் பின்னாடி நிற்கிறான். உமர் ரலியல்லாஹு கொலை செய்வதற்காக வந்திருக்கிறான். அவன் முஸ்லீம் வேடமிட்டு வந்ததுனால அங்கே பெரிய மக்களுக்கு யாருக்கும் தெரியலை.
அன்றைய காலகட்டத்தில் இந்த ஆட்சியாளர்கள் வந்தால் இன்னைக்கு இருக்கிறாங்களா நிறைய ஃபோர்ஸோட நின்று யாரும் பக்கத்தில் அணுக முடியாத அளவுக்குலாம் மீட்டிங் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கும் கிடையாது, அவங்களுடைய அடுத்தடுத்த ஜனாதிபதிகளும் கிடையாது. சர்வசாதாரணமாக வருவாங்க, தொழுவாங்க, போவாங்க. அவங்கள பாதுகாத்து கொண்டால் தான், யாரும் பாதுகாப்பாலாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொல்லி சூறாக்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது. அதிகமாக சத்தத்தோடு ஓதுனவங்க வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகுது, டல்லாக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் நின்றுச்சு சவுண்டு. கொஞ்ச நேரம் ஓதலை. இப்படி இங்கே நடந்தால் என்ன ஆகும்? நம்ம சகோதரர் தொழ வைக்கிறார், நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்க, அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டார். ஏதோ என்ன செய்யணும்? இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கு? பெண்களுக்கு சட்டம் கை தட்டணும் இல்லையா? அவருக்கு நினைவுபடுத்துறதுக்கு பெண்கள் கை தட்டணும், ஆண்கள் தஸ்பீஹ் செய்யணும், சுப்ஹானல்லாஹ் அவங்க எடுத்து கொடுக்கணும். ஏதோ மறந்துட்டாலோ அவங்களுக்கு அந்த நிலையை கொண்டு வரதுக்காக சொல்லணும். இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தவர்கள் வேணும்டல்ல, அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதனால் என்ன ஆயிட்டாரு? பலவீனம் ஆயிட்டார். பலவீனமாகி ஓத எடுக்கிறாரு, எடுக்க முடியலை. சவுண்டு டம்ப் ஆயிடுச்சு, அமைதி ஆயிட்டார். கொஞ்ச நேரம் நீளமாகுது. அன்றைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி வாசல் நிரம்பி வழிஞ்சிடும். இஸ்லாம் அவ்வளவு தூரம் வளர்ந்துருந்தது. இன்னைக்கு மாதிரி ஃபஜ்ருடைய சப்புகளில் 2 சப்பு 3 சப்பு நிற்கிற அதெல்லாம் கிடையாது. சஹாபாக்கள் இருந்த கட்டம் அது. ஃபஜ்ருன்னா பள்ளி நிரம்பிடும். ஜும்மாவுக்கு இன்னைக்கு வர்றாங்க, அந்த மாதிரி பள்ளி நிரம்பி நிற்கும். அப்போ ஒரு தொலை தூரம் வரைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. தூர பக்கத்தில் நின்ற மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. இந்த காபிர் என்ன செஞ்சான்? மக்களை பிரித்து கொண்டு போய் 2 பக்கம் கூர்மையான, இந்த பக்கம் கூர்மை, இங்கிட்டு கூர்மை, இப்படி கூர்மையான ஒரு பிச்சுவால் கத்தியால் என்ன செய்யறான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி கொண்டிருக்கும் பொழுது, முன்னாடி ஓதிக்கிட்டு இருக்கிறார் கிப்லாவை பார்த்து, பின்பகுதியால் ஓங்கி குத்திடுறான். முதுகல குத்துனா வயிற்று பகுதியே பாதிச்சிருச்சு. பின்பகுதியிலிருந்து வயிறு வரைக்கும் பாதிப்படைஞ்சு ஓட்ட வந்துருச்சு. அந்த அளவுக்கு வேகமாக குத்திட்டான். அந்த வேதனையால் தான் அவருக்கு வாய்ஸ் குறைந்து போகுது. உடனே அவர் திரும்பி பார்க்கல. தொழுகையில அவ்வளோ பேணுதலா நிற்கிறாங்க. அப்படி நின்று அவருக்கு வாய்ஸ் குறையுது. பின்னால் நிற்கக்கூடிய மக்கள், ஆரம்ப சஃபுகளை நிற்கிறவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. அவங்களும் பெரிய ஒரு பதட்டம் அடையலை, தெரிஞ்சுக்கிட்டாங்க. உமர் அவர்களை காப்பாற்றுறதுக்கான சில நிகழ்வுகள் அவங்க ஈடுபடுறாங்க. ஆனால் பின்னால் உள்ளவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கும் பள்ளியில இமாம் மயக்கம் விட்டுட்டாருன்னா அங்கிட்ட 50 சபுக்கு பின்னாடி நிற்கிறவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு, சும்மா தான் நிற்பாங்க. அந்த மாதிரி அங்கே நின்ற நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா கத்துறாங்க, சுப்ஹானல்லாஹ் நான் அமைதியாயிட்டார, ஏதோ ஓதலையா என்னமோ ஆயிடுச்சா என்று சத்தம் இடுகிறார்கள். தொழுகையில் எதுவும் பிழை ஆயிடுச்சோ அப்படின்னு. அப்ப இந்த சப்தத்தை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கட்டத்தில் என்ன செய்யறாங்கன்றா, தன்னுடைய சஃப்புக்கு பின்னால் தனக்கு முதுகுக்கு நேரா அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு நிற்கிறாங்க. அவரை பிடிச்சி முன்னாடி இழுத்து விட்டாங்க. இழுத்து விட்டு ஓரமாக அப்படி படுத்துட்டாங்க. அந்த பக்கத்திலேயே ஓரமாக விழுந்துட்டாங்க. அவங்களால ஓத முடியும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்களும் சூழ்நிலையை பார்க்குறாங்க. எப்பேற்பட்ட கட்டம் பாருங்கள் சகோதரிகளே. ஒரு ஆட்சி தலைவர், ஒரு ஹலீஃபா, அதிலும் அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்து, அபூபக்கருக்கு அடுத்து அந்த சமூகம் அதிகம் நேசித்த ஒரு சிறந்த மனிதர் இல்லையா? அவர் இப்படி ஒரு குத்துயிரான நிலையில் கிடக்கிறாரு. எவ்வளோ ரிலாக்ஸாக நடக்கிறாங்க பாருங்கள். நம்ம சமூகத்தில் இப்படி ஒருத்தருக்கு நடந்தா பள்ளி வாசல்ல தொழுகையே போயிடும். அது சரியா பிள்ளையான பேச வரல. மொத்த அங்க நிக்கிற 50-60 பேர் என்ன ஆயிடுவோம், எல்லாரும் கூகுள் தொழுகை விட்டு வந்து நின்றுவோம். அவங்க நிதானமா இருந்தாங்க. உமர் அவர்கள் அந்த கட்டத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய சொன்னாங்களே கொல்லப்படுவீர்கள், அதை எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். பதட்டம் இல்லை, இதனால ஏதோ நடக்க போகுதுங்கிற பதட்டம் இல்லை அவங்களுக்கு. நிதானமா நடந்தாங்க. அந்த கட்டத்திலும் மக்கள் தொழுகை நின்று கொண்டிருக்கிறார்கள், குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த குரானில் தேர்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபை இழுத்து விட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மக்கள் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சுருக்கமாக கிராத்து ஓதி தொலை வைத்து முடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு. அப்ப திரும்பி நின்று ஒரு நபித்தோழர் வந்து சத்தம் போடுறாரு. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு தான் அவன் நிற்கிறான், குத்துறவன் நிற்கிறான், அவனை பிடிக்கிறார். எல்லா மக்களும் சேர்ந்து பிடிக்க போகும் பொழுது கிட்டத்தட்ட 13 நபித்தோழர்களை குத்திட்டான். 13 பேரை வர்ற ஆட்களை எல்லாம் குத்திக்கிட்டே போறான். அதுல கிட்டத்தட்ட 7 நபித்தோழர்கள் ஷஹீதாயிட்டாங்க. அதில் குத்தப்பட்டு உமரோடு சேர்ந்து 7 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் அந்த செய்தியில் இடம்பெறுகிறது. இப்போ இவ்வளோ பேரை கொன்று அவன் எப்படியாவது பிடிக்கணும்னு தூரத்தில் நின்ற ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாருன்னா, தலையிலிருந்து அந்த தலப்பாகையை எடுத்து தூக்கி வீசுறார். தலையில் அவனுக்கு அடிச்சு தடுமாறி கீழே விழுந்துட்டான். அதுக்கு மேலே அவனால் தப்பிக்க முடியாது. என்ன பெரிய ஒரு கூட்டம் நிற்குது. தடுமாறி விழுந்த உடனே
அவன் இதிலிருந்து தப்ப முடியாது என்பதை உணர்ந்து தன்னுடைய அந்த கத்தி எடுத்து தானை கிழித்து கொண்டு அவன் தற்கொலை செய்து இறந்து விடுகிறான். இங்கே என்ன தலப்பாயத்துக்கு எரிஞ்சார்ல, இதுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க. எப்போ பாருங்க எல்லாரும் தலப்பா போட்டிருந்தாங்க, தொப்பி போட்டிருந்தாங்க, அது ஒரு சுன்னா ரசுல்லா காட்டி தந்த வழிமுறைலாம் சொல்லுவாங்க. இது தொப்பி தானே, இந்த தொப்பி தூக்கி அடிச்சா நீங்கள் விழுந்துருவீங்களா? தூக்கி அடிச்சா விழுந்துருவீங்களா? அவங்க இருந்த கிளைமேட் அப்படி, அவங்க இருந்த கிளைமேட்டுக்கு அவங்க போட்டிருந்த ஆடை வழிமுறைகள் அப்படி. அரபு தேசத்தில் போடுற ஆடையெல்லாம் நாம் இங்கே போட முடியாது, வேர்த்து ஒளிவிடும். சரியா? அவங்க அந்த பனி ஃபஜ்ருடைய நேரம் வந்தால் கடும் குளிராக இருக்கும், அதுக்கு ஒரு வெயிட்டான தலப்பாயை கட்டுவாங்க. தூக்கி எரிஞ்சு ஒருத்தன் உழுவுறாண்டு அது எவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கும் பாருங்க. அது மாதிரி ஒரு அவங்களுடைய அந்த காலகட்டங்களில் பயன்படுத்திய ஒரு ஆடை முறை அது. இது சட்டம் எல்லாம் கிடையாது, விரும்பியவர் அணியலாம், நான் விரும்பி இருக்கிற போடுறேன், இது சட்டம் எல்லாம் கிடையாது. சரியா? இப்போ அந்த மாதிரி அவன் இறந்து போகிறான். இப்போ இந்த டயத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உமர் ரலியல்லாஹு அவர்களை வந்து தூக்குறாங்க. நிறைய நிகழ்வுகள் அந்த இடத்துல நடக்குது. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன கொலை செஞ்சது யாருன்னு பாருங்க. முதல் கொஞ்சம் கான்சியஸ், ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கான்சியஸ் வரும்ல, முழிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நிலையில் என்னை கொலை செஞ்சது யாருன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கட்டத்தில் சகோதரிகளை அவர் போய் பார்க்க போகிறாரு. இன்னொரு நபித்தோழர் வந்து, உமரே நீங்கள் வந்து இன்னும் தொலை முடிக்கலை ஞாபகப்படுத்துகிறாங்க. அவர் முதல் ரக்காத்தில் என்னாச்சு, டவுன் ஆகி விழுந்துட்டார். இப்போ அவர் ஃபஜ்ர் தொழுகை என்ன தொழ முடியாத இடத்தில் அவர் விழுந்து கிடக்கிறார். கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் ஓடிட்டு இருக்குது. அந்த கட்டத்தில் ஒரு நபித்தோழர் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க, உமரே நீங்கள் இன்னும் ஃபஜ்ரை முடிக்கலை, தொழாமல் இருக்கிறீங்க. இப்படி ஒரு நிலையில் நாம் இருந்தால் யாராவது வந்து சொன்னால் பைத்தியமாடா உனக்குன்னு கேட்டுருவோம் இல்லையா? முட்டாப்பையில் என்ன நிலைமையில் இருக்கிற, என்ன பேசுகிறா நீ, அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்போம். உமர் ரலியல்லாஹு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து மரணத்தின் நிலையில் இருக்கிறாங்க. நிறைய நிகழ்வுகள் மறந்து போகும். ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிறாரு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அது. மரண நேரம் வரைக்கும் அதை செயல்படுத்தணும். யாருக்கு அது விதிவிலக்கு அல்ல. படுத்த நிலையில் இருந்தாலும் தொழணும், யாருக்கு விதிவிலக்கு அல்ல. உமர் அவர்கள் அதை கேட்டு அங்கேயே தன்னால் இயன்ற மட்டும் தொழுகையை தொழுது முடித்தார்கள் என்ற நிகழ்வை பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரிகளே, எவ்வளோ சிறந்த படிப்பினை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த கட்டத்தில் மரண நேரம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், 3 முறை மயக்கமுற்று எழுந்து மீண்டும் பள்ளிக்கு சென்று தொழுதார்கள். சில தினங்களிலே என்ன செஞ்சாங்க, மரணமானாங்க. மௌத்துடைய எண்டு வரைக்கும் அவங்க தொழுதாங்க. அதை மக்களுக்கு வழிகாட்டினார்கள். தலைமைத்துவத்தில் இருக்கின்ற ஒரு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரை ஆகவே நேசித்த மனிதர், தன் வாழ்க்கையிலும் கொலை செய்யப்பட்டு கிடக்கின்ற நிலையிலும் அல்லாஹ்வை தொழுவதை மறக்கலை. நம்ம நிலை எப்படி இருக்குது, நாம் சுய பரிசோதனை செய்யணும். எதுக்காகலாம் நம்ம தொழுகையை மிஸ் பண்ணுறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்துல்லா இப்னு மசூத் பார்த்துட்டு வர்றார், உமர் அவர்களே இந்த மாதிரி முஹீரத் இப்னு ஷுபா நினைக்கிறேன், அவருடைய அடிமை ஒரு காஃபிர், இவன் தான் உங்களை கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு உமர் அவர்கிட்ட சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவன் நாசமாக போகட்டும், அவனுக்கு நான் நல்ல செயலையெல்லாம் சொன்னேன். அவருடைய முதலாளிகிட்ட நல்ல காரியம், அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யின்னு சொல்லிட்டு வந்தேன், அவனா என்ன கொண்டான் என்று உமர், அவனுக்காக நல்லது செய்தவர்கள், தெரியாம மறைச்சி தெரியாம நல்லது செய்த உமர் ரலியல்லாஹு அவர்களை அந்த துரோகி என்ன செஞ்சிருக்கிறான், கொலை செய்திருக்கிறான், குத்தி இருக்கிறான் என்ற நிகழ்வு. இதை கேட்ட உடனே ஒரு ஆனந்தம். உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லிமின் கரத்தால் நான் கொல்லப்படுவதை விட்டு அல்ல என்ன பாதுகாத்தானே, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. கொல்லப்பட்டதே பெருசு, அவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க. யாரோ ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன் கொள்வது அது வேற, இது என்னுடைய உம்மத் இல்லையா? அவங்களுடைய உம்மத் உமர் ரலியல்லாஹு வாழக்கூடிய மனிதர்கள், நெருக்கமாக இருப்பவர்கள். இவங்கள ஒருத்தர் கொண்டுட்டா அந்த குற்ற உணர்ச்சி அது வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். அவர் நடந்த நீதமான முறைமையே அங்கே அது அவருக்கு வெளிக்காட்டியது என்று பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமால நான் கொல்லப்படலையே, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். யார் அவங்க? அவங்களுடைய மகனார். அவங்க பெரிய ஒரு வயசு இல்லை, சின்ன வயசுக்காரர். கூப்பிட்டு அவங்கள்ட்ட வசியத்து செய்கிறாங்க. உமரே நீங்கள் வந்து எனக்கு எவ்வளவு கடன் இருக்குங்கிறத எல்லா பக்கமும் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க, அதெல்லாம் தெரிந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி வசியத்து செய்கிறாங்க. ஒரு ஆட்சி தளபதிக்கு இன்றைக்கி கடன் இருக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. அவர் எவ்வளோ நீதமாக வாழ்ந்திருக்காருன்னு விளங்குதா? அவர் நினச்சா எதையும் எடுத்துடலாம், எதையும் செய்யலாம், எதையும் அனுபவிக்கலாம். மக்களை என்ன இன்னல்களில் விட்டுட்டு இவர் எப்படியோ வாழலாம். அப்படித்தானே வாழ்கிறாங்க இன்றைக்கி. மக்களை அடிமட்டத்தில் வைத்து விட்டு அவனுக்கு தகுதியான ஆளுக்கு அவன் குடும்பத்தை அவங்க சரி பார்த்துக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு ஆட்சி தலைவர்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு பாருங்கள், மரண நேரத்தில் ஒரு மிக பெரும் தொகையோடு
கடன் தொகையோடு அவர் மரணமாக இருந்தார். இப்போ இப்னு உமரை அழைத்து அந்த கடன் எவ்வளோன்னு கேட்டுக்கொண்டு அவருக்கு சொல்கிறாங்க, நம்ம குடும்ப உறவுகள் இன்னார்லாம் இருக்கிறார்ல, உங்ககிட்ட இருந்தால் நீ அடைச்சிரு, உங்ககிட்ட பத்தலைண்டா இந்த உறவு நம்முடைய சொந்தத்திட்ட போங்க. உறவுகளை சொன்னாங்க, இந்த குடும்பத்தில் போங்க, அந்த குடும்பத்தில் போங்க, இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு என்னுடைய கடனை அடைத்து விடுங்கள், இஸ்லாமிய ஹஜானாவிலேருந்து எடுங்கன்னு சொல்லலை. ஒரு நிமிஷம் போதும் அதை எடுத்து அந்த சொத்திலிருந்து அவர் கிடைப்பதற்கு. ஆனா உமர் அவர்கள் அதிலும் நீதம் பேணினார்கள். எதிர்பார்க்கல, என் குடும்பம் எனக்கான அந்த தொகை அடைக்கணும், கடன் இஸ்லாத்திலிருந்து எனக்கு வரக்கூடாது, அது எனக்கு சொந்தமான சொத்து அல்ல, அது மக்கள் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்வதற்காக, மார்க்கம் வளர்க்கப்படுவதற்காக தந்தது, அதை நான் எடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்து தன் குடும்பத்தில் இருந்து எடுக்க சொன்னார்கள். அதை தாண்டியும் கடன் சென்றால் மகனே நீந்தான் பொறுப்பு, நீ அடைச்சிரு, வேற யார்கிட்டையும் கேட்காதண்டாங்க உமர் சொல்லிவிட்டு. அதே மாதிரி அவர் அதை பின்பற்றுறாரு. சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக நிறைய உபதேசம் வருது, அதெல்லாம் இப்போ பேச முடியாது. நிறைய ஆட்சியாளர்களுக்கு எப்படி நீதியா நடக்கணும், இஸ்லாத்தில் ஆரம்பமாக இணைந்த முஹாஜிர்களிடம் எனக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சி, இவ்வளவு வயிற்றுல ரத்தம் ஓடுது. எந்த அளவுக்கு நான் சகோதரிகளே, வீட்டில் வச்சு ஒரு திராட்சை கலந்த தண்ணீரை உமர் அவர்களுடைய கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக ஊத்துனா வயிறுல அந்த குத்திய இடம் வழியே அப்படி வெளியேறுது, ரத்த சாரா அப்படி வெளியேறுது. அது ரத்தமோன்னு நினைச்சு அவங்களுக்கு தெரியல, ரத்தமா இருக்குமோ என்று நினைத்து பால் கொண்டு வரப்படுது, இதை ஊத்தி பார்ப்போம் என்று அதை வாயில ஊத்துறாங்க, வெள்ளையா வெளியேறுது. அப்ப என்ன சொல்லப்படுது, அவங்களுடைய குடல் கிழிஞ்சிருச்சு. உணவு குழாய் வழியாக போவதில்லை உணவு, அந்த உணவை கொண்டு போகின்ற இறப்பை குழாய்கள் கிழிஞ்சு போச்சு. அன்றைக்கு அதற்கு மருத்துவம் இல்லை, இன்னைக்கு ஏதாவது ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம், பாதுகாக்கலாம். ஆனா இதை பார்த்து அவர் மரணமாகி விடுவார் என்று மக்கள் கவலைப்பட்டார்கள். மதீனாவே கவலையில் இருந்த ஒரு நேரம், அந்த நேரத்தில் குத்துயிரும் கொலையுயிருமாக உடலில் உள்ள அத்தனை ஆரோக்கியத்தையும் இழந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னென்னலாம் பேசுறாருன்னு பாருங்க. நாம் அப்படி இருப்போமா? அந்த மாதிரி இடத்தை அல்லாஹ் தரணும். நம்ம நிதானமா இருப்போமா? மௌத்துங்கிற ஒரு கட்டத்தை அடையும் பொழுது அந்த நிதானம் யாருக்கு வரும் சகோதரிகளே? உண்மையில் இறைவனின் சந்திப்பை யார் விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பை இறைவன் விரும்புகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த சந்திப்பை விரும்பியே இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரால் தன் மரணத்தின் எல்லையில் நிதானமாக இருக்க முடியும், அமைதியா இருக்க முடியும், பதட்டப்படாமல் இருக்க முடியும். தனக்கு பின்னால் வருகின்ற ஆட்சி தளபதிகளுக்கு யார் வரப்போறாரோ, சில நபித்தோழர்களை சொன்னாங்க, இவங்கள்டேந்து அந்த ஆட்சியாளர்களை நீங்க நியமிச்சிருங்க என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் சொன்னார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பமான முஹாஜிர்களிடம் நீங்கள் நீதியாக நடங்கள். இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது யார் நமக்கு அடைக்கலம் தந்தார்களோ அந்த தியாகிகளிடம் நீதமாக நடங்கள். இதெல்லாம் சொன்னார். இவ்வளவு சொல்றார் அந்த இடத்துல. அவங்க தவறாகவே நடந்தாலும் நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், அவங்கள நீங்க எதுவும் பிழை செஞ்சிடக்கூடாது என்று சொன்னார்கள். எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக மகனிடத்தில் சொல்லுகிறார்கள், மகனே ஆயிஷாவிடத்தில் போங்க, போய் அவங்க வீட்டை தட்டி உமர் அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்று சொல்லி அவங்களுடைய வீட்டுக்குள்ள அல்லாஹ்வின் தூதருடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய ஜனாசா அதன் வலதுபுறம் அடக்கப்பட்டிருக்கு. 2 ஜனாசா அடக்கப்பட்ட இடம். அந்த அல்லாஹ்வின் தூதருடைய இடது பக்கமாக, அவங்க பக்கத்தில் ஒரு கேப் இருக்குல்ல, அங்கே அமீருல் முஃமினீன், ஆட்சி தலைவரின், முஃமின்களுடைய தலைவர் கேட்கிறார்னு கேட்காத உமர் இருக்கிறார்ல, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் ஒரு உமர் இருந்தாரு, அந்த உமர் கேட்கிறார் என்று கேள். ஆட்சியாளர் கேட்டார் என்ற கௌரவத்தில் கேட்காத, அகம்பாவத்தில் கேட்காத, அதிகாரத்தில் கேட்காத. நான் இன்றைய தினம் ஆட்சியாளன் அல்ல, நான் மரணிக்க போகிறேன். எனவே உமர் சாதாரண ஒரு உமர் கேட்டார் என்று அவரிடத்தில் அனுமதி கேளுங்கள். ஆயிஷா மாட்ட உமர் அவர்கள் இந்த மாதிரி நிலையில இருக்கிறாங்க, மரணமாகிவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் அடக்கப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு அருகாமையில் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட அவர் விரும்புகிறார் என்று அனுமதி கேளுங்க. அனுமதி தந்தால் நான் மரணமானதுக்கு பின்னால் என்னை அடக்கம் செய்யுங்க. அனுமதிலாம் யாரும் இந்த இடத்துல கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பு இருக்குது, நினைச்சது செய்யலாம். ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அப்படித்தான். ஆனால் அவங்க எவ்வளோ அழகாக நடந்திருக்காங்க பாருங்க. இப்னு உமர் போறாரு, ஆயிஷா அம்மாட்ட அனுமதி கேட்குறாங்க, ஆயிஷா அம்மா அழுகிறாங்க. உமர் அவருடைய அந்த நிகழ்வை கேள்விப்பட்ட உடனே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், கவலை கொண்டார்கள். அங்கே ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு அருகாமையில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், ஆயிஷாமாவுடைய தகப்பனார் அபூபக்கர், ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான தோழரும், ஆயிஷாமாவுடைய வாப்பா, அதுக்கு பக்கத்தில் ஆயிஷாமா. இப்படி விரும்பிட்டு இருந்தாங்க அவங்க.
இப்போ இப்னு உமர்ட்ட சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்குன்னு விரும்பினேன், ஆனால் இன்றைக்கு உள்ள நிலைமை உமர் அவர்களுக்கு தான் அது சரியான இடமாக இருக்கும், நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தேன்னு சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள். மறுபடியும் வர்றாங்க. உமர் அவர்களை அந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது படுத்திருக்கிறாங்க. உமர் அப்படி சாய்ந்து, பேலன்ஸ் இல்லை உடம்புல, கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு பிரிஞ்சிட்டு இருக்குது, படுத்திருந்தாங்க. அந்த ஆசை உணர்வை பாருங்க, ரசூல்லா பக்கத்தில் அவங்க அடக்கப்படணுங்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான ஆசை உணர்வு. இப்னு உமர் வந்துட்டாருன்னு சத்தம் போடுறாங்க. சஹாபாக்கள் நின்று கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் இதோ இப்னு உமர் வந்துட்டாரு என்று சத்தம் போட்ட உடனே அவர் லேசா தலையை தூக்கி என்னை ஒரு ஆள் தூக்கி விடுங்கிறாங்க. தூக்கி விடுங்க என்று தூக்கி ஒருவர் மேனியில் இப்படி சாய்ந்து கொண்டு மகனை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார்ந்து ஆயிஷா அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஆசை ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில். இங்கேயும் மறுமையிலும் அல்லாஹ்வின் தூதரோடு அவர்கள் வாழ வேண்டும் என்ற கனவில் உலா வந்தவர்கள், அதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். கேட்டாங்க, ஆசையோடு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா என்ன சொன்னாங்க? நீங்கள் கேட்ட மாதிரி ஆசையை ஆயிஷா அம்மா ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் அங்கே அடக்கம் செய்யப்படலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே மீண்டும் உமர் அவர்கள் சொன்னார்கள், நான் இறந்ததற்கு பின்னால், கொஞ்சம் சிந்தனை மாறிடலாம், நான் இறந்ததற்கு பின்னால் என் ஜனாசாவை எடுத்துக்கொண்டு ஆயிஷாவின் வீட்டின் வாசலில் வையுங்கள். இவ்வளோ சொல்கிறார். ஆயிஷா அம்மாவுடைய வீட்டின் வாசலில் வைத்து மீண்டும் சலாம் சொல்லுங்கள், உமர் சொன்னார் என்று சலாம் சொல்லி, இதோ உமர் ரலியல்லாஹு ஜனாசா இருக்கிறது, அடக்கம் செய்ய அனுமதி கொடுக்குறீங்களான்னு மறுபடியும் அனுமதி கேளுங்க, அனுமதி தந்தால் என்னுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யுங்கள். இப்னு உமர் அங்கே தான் கலங்கி அழுதார்கள். பாப்பாவுடைய ஜனாசாவை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு வாசலை வச்சு ஆயிஷா அம்மாட்ட அனுமதி கேட்கும் பொழுது இப்னு உமர் தேம்பி அழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு மீண்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஜனாசா அவங்களுக்கு அருகாமையிலே அடக்கம் செய்யப்பட்டது என்று அந்த நீட்டமான வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அன்புள்ள சகோதரிகளே, இதில் நாம் பெற வேண்டிய பாடம் என்னென்னா, மரணத்திற்கு எந்நேரமும் தயாரான வாழ்வு நமக்கு வேண்டும். அந்த தோழர்கள் நீங்கள் மரணிப்பீங்கன்னு அல்லாஹ்வின் தூதரால் முன் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தும் அவங்க எந்த பதட்டம் அடையலை. தன்னை சீர்படுத்தி கொண்டார்கள், சுய பரிசோதனை செய்தார்கள், சரிபடுத்தி கொண்டார்கள். தான் ஒரு சிறந்த நபித்தோழர், உமருன் ஃபில் ஜன்னா, உமரே நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள், உங்கள் சொர்க்கத்தின் மாளிகையை நான் பார்த்தேன், அல்லாஹ் எனக்கு காண்பித்தான், நான் அதற்குள் செல்ல முனையும் பொழுது உங்களுடைய ரோசம் என்னை தடுத்தது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதர் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவருக்கான ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் கட்டி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நன்மாராயம் சொன்னார்கள். அந்த நபித்தோழர் ஒரு சாஹிபு சிர், மறைவான விஷயங்களை, அல்லாஹ்வின் தூதருடைய சில மறைவான விஷயங்களை சேமிச்சு வச்சிருந்த நபித்தோழர்கிட்ட போய் முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பேர் இருக்கான்னு கேட்டார். யாரை பற்றி ரசூலுல்லாஹ் இவ்வளோ சொன்னாங்களோ, முனாஃபிக்குகளோட பட்டியல் நீங்கள் வச்சிருக்கீங்களே, உமருடைய பேர் அதில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன் என்று கேட்டார். ஆனால் பாருங்க, அவங்க லைஃப்பை எப்படி சுய பரிசோதனை செய்து கொண்டார்கள். நான் இதில் வந்துடுவனோ, நான் நரகவதியாக மாறிடுவனோ, என் பேச்சு என்னை மாற்றிவிடுமோ, என் செயலால் நான் எதை மாற்றி விடுவேனோ, யாருக்கும் நான் அனிதமாக நடந்துடுவேனோ, என் பாதை சொர்க்கத்தை தாண்டி வேற வழியில் போயிருமோ என்று தன் வாழ்க்கையை அவர்கள் சுய பரிசோதனை செய்தார்கள், சீர்படுத்தினார்கள். நமக்கு அந்த நிலை இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். எந்நேரமும் மரணத்திற்கான அழைப்பு நமக்கு வரலாம், எந்நேரம் வரலாம். நமக்கு அந்த மரணம் வரும் பொழுது அல்லாஹுவை முகமலர்ச்சியோடு நிதானமாக சந்திக்கின்ற இடத்தில்தான் நாம் இந்த பூமியில் வாழ்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்யுங்கள். சரியான இடம், நமக்கான கடனை நாம் அடைச்சிடணும். அல்லது கடன் இருக்குதா, அது நின்று மறுமையில் மரணமாகிறதுக்கு முன்னாடி நம்ம சீர்படுத்துறதுல மிக முக்கியம். கடன் மேலே நின்றும் நம்மளை சொர்க்கத்துக்கு விடாது. நம் பிள்ளைகளுக்கு வசியத் செய்யணும், எழுதி வைக்கணும், கூப்பிட்டு மனைவியோ பிள்ளைகளோ இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லணும். நம் அன்றாடம் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். இந்த வாழ்க்கை இருந்தால் நம்ம வாழ்க்கை மரணத்திற்கு தயாரான வாழ்க்கை. அன்புள்ள சகோதரிகளே, இது போன்ற சிறந்த படிப்பினை மிக்க ஒரு நிகழ்வு உமர் ரலியல்லாஹுடைய அந்த மரண நிகழ்வு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் ஒரு நாள் அழைத்து கொள்வான். அந்த மரணத்திற்கு தகுதியான தயாரான உன்முறுவலோடு ரப்பை சந்திக்கின்ற அந்த இடத்தை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.